ஒரு கதை கேட்போமா? Long, long ago, the universe was troubled by a fierce demon named Tarakasura, and only the son of Lord Shiva could defeat him. முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய ராட்சசன், அவர் பேர் தரகாசுரா. அவர் எல்லாரையும் பாடாப்படுத்திட்டு இருந்தாராம். அண்ட் சிவாவோட மகனான மட்டும்தான் அவரை வீழ்த்த முடியும் அப்படின்ட்டு எல்லோரும் நம்பிட்டு இருந்தாங்க. So a brilliant spark of fire burst from Shiva's third eye. This spark was so bright that none of the gods could even look at it. சிவாவோட மூன்றாம் கண் இருக்குல்ல, அதிலிருந்து இந்த நெத்தியில் இருக்கும் மூன்றாம் கண், அதிலிருந்து ஒரு பெரிய ஒளி வந்துச்சான். அந்த ஒளி அவ்வளோ பிரைட்டாக இருந்ததான். ஈவன் அங்கே இருக்கிற மற்ற கடவுளால் கூட அந்த ஒளியை கண்ணால் பார்க்க முடியல, அவ்வளோ பிரைட்டாக இருந்ததான். Agni, the god of fire, tried to carry the spark, but it was far too hot. So he handed it to Ganga, the river goddess. Even she found it too powerful. Finally, the spark was placed safely in Saravana Poigai, a sacred lake filled with reeds. அக்னின்றவங்க நெருப்பு கடவுள். அவங்களால அந்த அந்த ஒளியை தூக்க பார்த்தாங்க, அவங்களாலையுமே தூக்க முடியல. அது அவ்வளோ சூடாக இருந்துதான். உடனே அவங்க ரிவர் கங்கா கிட்ட கொடுத்தாங்களாம். அவங்களுக்கும் அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துதான். அதனால் அவங்க அப்படியே ஜென்டிலாக சரவண பொய்கை அப்படின்னு ஒரு புனித ஏரியில் அவங்க வச்சிட்டாங்க. அந்த புனித ஏரியில் ஒரு வகையான புல்லாக இருந்துச்சு. When the spark touched the water, it split into 6 tiny sparks. ரிவர் கங்கா அந்த ஒளியை சரவண பொய்கை ஏரியில் வச்சதும் அந்த ஸ்பார்க், அந்த ஒளி தண்ணியில் பட்டதும் 6 சின்ன ஒளியாக பிரிஞ்சுதான். அந்த 6 சின்ன ஒளி தண்ணி பட்டதும் ஒரு பியூட்டிஃபுல் பாய் பேபியாக மாறிடுச்சான். It split into 6 tiny sparks and each spark turned into a beautiful boy baby. High in the sky lived 6 star mothers, the Kritika stars. They saw the babies and lovingly took care of each one. மேலே வானத்தில் 6 நட்சத்திரங்கள் இருந்தாங்க. அவங்க தான் கிருத்திக நட்சத்திரங்கள். இவங்க 6 பேரும் இந்த குழந்தைங்களை பார்த்ததும் ஆளுக்கு ஒரு குழந்தைய ஆசையாக எடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. That is why the babies are called Kartigai star babies. கார்த்திகேயா, the child of stars. அதனால தான் இந்த குழந்தைகளை கார்த்திகேயான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா கார்த்திகேயா அப்படின்னா சைல்ட் ஆஃப் ஸ்டார்ஸ். இந்த 6 நட்சத்திரங்களும் அந்த குழந்தைகளை நல்லா பாசமாக பார்த்துக்கிட்டு வளர்த்துட்டு வந்தாங்க. One day, goddess Parvati came and hugged all 6 babies together. ஒரு நாள் பார்வதி தாயார் இந்த 6 குழந்தைங்களும் பார்க்க வந்தப்போ இந்த 6 குழந்தைங்களையும் ஒன்றா அணைச்சிக்கிட்டாங்க. In that moment, all 6 babies joined into one beautiful child with 6 faces. பார்வதி தாயார் இந்த 6 குழந்தைங்களும் ஒன்றா அணைச்சதும் உடனே அந்த மேஜிக்கல் மொமெண்ட் ஹேப்பன். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 6 பேபிஸும் ஒரே ஒரு பாடி ஆகி அந்த ஒரு பாடிக்கு 6 முகங்கள் வந்துச்சு. அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் முருகா. பார்வதி கேவ் வேல் டு முருகா. He later became the brave god. அந்த குழந்தைக்கு பார்வதி தாயார் வேல் ஒன்று கொடுத்தாங்க. அந்த வேல் வச்சுக்கிட்டு இந்த குழந்தை ரொம்ப தைரியமான கடவுளாக மாறினாங்க. Later became the brave god who defeated the demon Tarakasura and protected the universe. அந்த வேலை வச்சு தான் லார்ட் முருகா அந்த அசுரன் தரகாசுரர் இருந்தாங்கல்ல, அவங்கள வீழ்த்தினாங்களாம். So just like the little flame became Lord Muruga, your inner light can grow when you are brave and kind. எப்படி அந்த சின்ன ஒளியிலிருந்து பவர்ஃபுல் காட் லார்ட் முருகா வந்தாங்களோ, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியம் அன்பும் இருந்தால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒளியும் நல்லா வளரும். நீங்களும் ரொம்ப பிரைட்டாக ஷைன் ஆவீங்க.